श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் ஆச்சரியமாக அனுகிரகித்து அருளி செய்தது. ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை 717 ஸ்லோகங்களில் ஒரு காவிய கிரந்தம் போல கவி நயத்துடன் சுவாமி அருளி செய்ததை கிடாம்பி ஸ்ரீகாந்த் சுவாமியும் வங்கேபுரம் புலிக்குன்னம் ஜெகநாதன் சுவாமியும் இதற்கு தமிழில் எளிமையாக அர்த்தம் தெரிவித்ததை அடியேன் யதாசக்தி அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி 441வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்கலாம். சமயம் பகுதிதமார்யோ வியவஹிருத்ய ஜிகாய சைஷவாதோஹி அபவத் பிரபந்தரத்னம் பிரபலம் சததூஷணி நாம. சமயம் பகுதிதமார்யோ व्यवहृत्य जिगाय शैशवादोहि अभवत् प्रबन्धरत्नं प्रबलं शतदूषणि नाम. ஸ்ரீரங்கத்தில் சுவாமி எல்லாரையும் அனுகிரகித்து எழுந்தருளிருந்த காலத்தில் பல குதுஷ்டி மதவாதிகள் மற்றும் அவைதிக மதவாதிகள், பாஹ்ய மதவாதிகள் அவர்கள் வந்து எதிர்கொண்டார்கள் சுவாமி தேசிகனை. அவர்கள் வாதம் புரிந்து சுவாமி தேசிகன் அவர்களை எல்லாம் பல நாட்கள் வாதம் செய்து வென்றார். ரத்தனங்கள் போல் இருக்கக்கூடிய இந்த வாத தொகுப்புகளை எல்லாம் சததூஷணி என்று பெயர் சாற்றி நூலாக வெளியிட்டார். அந்த குதுஷ்டி மதவாதிகளையும் பாஹ்ய மதவாதிகளையும் எதிர்கொண்டு பல நாட்கள் வாதம் புரிந்து அவர்கள் மதத்தை நிரசனம் பண்ணி ராமானுஜ சம்பிரதாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த வாத தொகுப்புகளை சததூஷணி என்று பெயர் சாற்றி நூலாக வெளியிட்டார். அதுக்கு உத்தம சுவாமி, வில்லிவலம் நாராயணாச்சார்லாம் ரொம்ப அழகாக அதுக்கு வியாக்கியானம் இட்டிருக்கிறார்கள். விஜிதோ அவாதீத்வாதி பவதைவ ஜிதோஸ்மி தத்பவானாதௌ தீர்த்தாதிலப்துமர்ஹத்யஹமத நத்வத்ரவாசினः பூர்வம். விஜிதோ அவாதீத்வாதி பவதைவ ஜிதோஸ்மி தத்பவானாதௌ தீர்த்தாதி லப்துமர்ஹத்யஹமத நத்வத்ரவாசினः பூர்வம். அப்போது வாதத்துக்கு டிண்டிம கவின்னு ஒரு பண்டிதர், டிண்டிம கவி என்ற பண்டிதர் எழுந்தள்ளியிருந்தார். வாதத்துக்கு வந்து சுவாமி தேசிகனிடம் அந்த வாதத்தில் தான் தோல்வி கண்டதை ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டது மட்டுமில்லாமல் நீரே வெற்றி உடையவராக ஆவீர், ஜெய விஜயி பவ. அதனால் கோவிலில் உமக்குத்தான் முதல் தீர்த்தம், அடுத்தபடியாக எனக்கு உம்மை அடுத்த எனக்கு இரண்டாவது தீர்த்தம். ஏன்னா நீர் பண்டிதர், எம்மை வெற்றி கொண்டி, அதனால் கோவிலில் உமக்குத்தான் தீர்த்தம், அடுத்தது எனக்கு என்று பொதுமக்களுக்கு தீர்த்தம், அப்புறம்தான் பொதுமக்களுக்கு தீர்த்தம் பிரசாதிக்க வேண்டும் என்று விஞ்ஞாபித்தார். அதாவது சுவாமி தேசிகனுக்கு அடுத்தபடி தன்னை கௌரவிக்க வேண்டும் என்று அவருக்கு எண்ணம். சுவாமி தேசிகனுக்கு அடுத்தது நான் தான் அப்படின்னு ஒரு ஈகோ. அதுக்கு 443வது ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிக்கிறார் கோபாலார்ய மகாதேசிகன். மதனந்தரமஸ்து தவேத்யுக்த்வா தீர்த்தம் பிரதாப்ய சர்வேப்யஹ ஸ்வயமக்ரஹீத ஜிக்ரஹத முனா தேநாத விஸ்மிதா சர்வே
மதனந்தரமஸ்து தவேத்யுக்த்வா தீர்த்தம் பிரதாப்ய சர்வேபியः ஸ்வயமக்ரஹித ஜிக்ரஹத முனா தேநாத விஸ்மிதா சர்வே. சுவாமி தேசிகன் அங்கு இருக்கும் பொது அடியார்களுக்கு அவர் பட்டர்கிட்ட தெரிவித்தார். அவளுக்கு முதல்ல அடியார்கள் எல்லாருக்கும் முதல்ல தீர்த்தம் வழங்கச் செய்து பிரசாதத்தை வழங்கச் செய்து தீர்த்த பிரசாதத்தை, அதற்கு கடைசியில் அடியார்களுக்கெல்லாம் கொடுத்த அப்புறம் அதை தான் வாங்கி ஸ்வீகரித்த அந்த தீர்த்த பிரசாதத்தை அதற்கு பின்னே அந்த டிண்டிமிகவைக்கு கொடுக்கும்படி செய்து எல்லோரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். ஏன்னா சுவாமி எப்பவுமே அடியன் பாகவத சேஷன் அப்படின்னு இருப்பார். சுவாமி தேசிகனுக்கு அடுத்தபடியாக டிண்டிமகவைக்கு தீர்த்த பிரசாதம் கொடுத்தாச்சு. அதுதானே அவர் கேட்டார், கொடுத்தாச்சு. டிண்டிமகவியின் கர்வமும் அடங்கியது. ஸோ சுவாமி தேசிகன் அங்கே இருக்கும்போது அடியார்கள் எல்லாருக்கும் முதல்ல தீர்த்த பிரசாதம் கொடுக்கணும், கடைசியில் அடியனுக்கு தரணும் அப்படின்னு பட்டர்கிட்ட விண்ணப்பிச்சு, அதே மாதிரி தான் தீர்த்த பிரசாதத்தை ஸ்வீகரித்த பின்னர் டிண்டிமகவைக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் ஆனந்தப்பட வைத்தார், ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். ஆர்ஜித கீர்த்தேர் லௌகிக விஷயேஷ்வப்யூர்ஜிதா பிரஜா கிரமதே நிர்பாதம் தே நிர்ஜர குருணாபி துர்ஜயோசீதி. ஆர்ஜித கீர்த்தேர் லௌகிக விஷயேஷ்வப்யூர்ஜிதா பிரஜா கிரமதே நிர்பாதம் தே நிர்ஜர குருணாபி துர்ஜயோசீதி. சுவாமி தேசிகருடைய விஷய ஞானம், அவருடைய பாண்டித்யம், அவருடைய வைபவம், அவருடைய மகிமை உலகளாவ பரவியது. அதனால் அவர் இளமையாக இளமையை தோற்றத்துடன் இளமையராக இருந்தாலும் அவருடைய புகழானது தடங்கள் இல்லாமல் ஓங்கியது. எல்லா உலகம் ஊர் முழுக்க பரவியது. ஸ்துத்வா சாஞ்சலி பந்தம் வாதீசயதா கதமகச்சத் ரங்கபுரமத்யவாசி வத்சீத் ரங்கேஷானஸ்ய சாசனாதார்யः. ஸ்துத்வா சாஞ்சலி பந்தம் வாதீசயதா கதமகச்சத் ரங்கபுரமத்யவாசீத் ரங்கேஷானஸ்ய சாசனாதார்யः. தோற்று சென்ற பாஹ்ய மதங்கள், குதிருஷ்டி மதங்கள், வாதியர்கள் மீண்டும் வருவார்கள் என்ற ஒரு மனக்லேசத்துடன் எம்பெருமான் முன்பாக அஞ்சலி ஹஸ்தராய் சுவாமி கை கூப்பிண்டு சுவாமி தேசிகன் நிற்க, ஸ்ரீ ரங்கநாதனின் ஆணையால் ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் செய்யும்படி இருந்தார். ரங்கநாதன் தெரிவித்தார், நீர் இங்கேயே இங்கே இருந்தே வாதிகள்லாம் இங்கே தான் வருவார். ஸ்ரீரங்கம்னா அப்போ ஸ்ரீ வைஷ்ணவ க்ஷேத்திரம். அங்கே எல்லோரும் வாதிகள் இங்கே வந்தால் அவளை போட்டு அவர்களை இவர் வெற்றி பெறுவதற்காக, அவர்களை தோற்கடிப்பதற்காக நீர் ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் புரியும் என்றார். தோற்று சென்ற வாதியர்கள் மீண்டும் வரக்கூடும் என்ற மனக்லேசத்துடன் எம்பெருமான் முன்பாக கைகூப்பி அஞ்சலி ஹஸ்தராய் எழுந்தருளிருந்த சுவாமி தேசிகனை ஸ்ரீரங்கநாதன் ஆணையாக ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் செய்தபடி இருக்கச் சொல்லி அங்கேயே இருந்தார்னு இங்கே தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் அத்தத்து கதாச்சன ராமானுஜயதி ராஜோ குரும் ஸ்வப்னே பாதபயோஜ பிரணதம் பரிமிருஷ்யேத்தம் வச்சோவோச். அத்தத்து கதாச்சன ராமானுஜயதி ராஜோ குரும் ஸ்வப்னே பாதபயோஜ பிரணதம் பரிமிருஷ்யேத்தம் வச்சோ அவோச்சத். ஒரு நாள் பின்பொரு நாள் ஸ்வப்னத்தில் ஸ்ரீ ராமானுஜர் தோன்றின போது அவருடைய திருவடிகள் சாஷ்டாங்கமாக பிரணாமங்கள் பண்ணி விழுந்து வணங்கிய சுவாமி தேசிகனை கட்டாட்சித்து எதிராஜர் இவ்வாறு கூறலானார். வர்தய சித்தாந்த பதம் குமதம் சிந்தி பிரச்சாரயாச்சாராம் த்ரைவர்கிகான் நிரஸ்யேரபவர்ககதேர் நிரூபயோபாயம். வர்தய சித்தாந்த பதம் குமதம் சிந்தி பிரச்சாரயாச்சாரான்
த்ரைவர்கிகாந்தி நிரஸ்யேர் அபவர்கதேர் நிரூபோபாயம். நமது சித்தாந்தத்தை வளர்ப்பீராக அப்படின்னு சுவாமி தேசிகனை ராமானுஜர் ஸ்வப்னத்தில் தோன்றி அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கிய சுவாமி தேசிகனை கட்டாட்சித்து இவ்வாறு கூறினார். நமது சித்தாந்தத்தை வளர்ப்பீராக, பாஹ்ய குதிருஷ்டி மதங்களை நிரசிப்பீராக, சாமானிய ஜனங்களுக்கு தர்மம், அர்த்தம், காமம் போன்ற புருஷார்த்தங்களில் இருக்கும் ஆசையை குறையச் செய்து மோட்சத்துக்கான உபாயத்தை அவர்களுக்கு பறக்க பேசி அருளுவீராக என்று தெரிவித்தார். மந்ததியாமபி சுலபான் சித்தாந்த பதானுரோதின்யே கிரந்தான் விவிதான் சங்கரத்னியா பிரம்மவிதானந்தனோ பூயாக. மந்ததியாமபி சுலபான் சித்தாந்த பதானுரோதின்யே கிரந்தான் விவிதான் சங்கரத்னியா பிரம்மவிதானந்தனோ பூயாக. நம் சம்பிரதாய விஷயமாகவும் பிரபத்தி சாஸ்திர விஷயமாகவும் பல கிரந்தங்களை அருளி செய்வீராக. அதன் மூலம் மந்தமதி உடைய சாமானியர்களும், அடியனைப் போல இருக்கிற மந்தமதியுடைய சாமானியர்களும் நமது சம்பிரதாய விஷயத்தை தெரிந்து கொண்டு மோட்சோபாயத்தை அனுஷ்டித்து பிரம்மானந்தத்தை அடையச் செய்வீராகன்னு ராமானுஜர் சொல்கிறார். இங்கே சாமானியர்கள், மந்தமதி உடையவர்கள், அடியனை போல இருக்கிறவாளை சொல்கிறார், இருப்பார்கள் நிறைய பேர். அவளுக்கெல்லாம் நமது சம்பிரதாய விஷயத்தை தெரிவித்து கொண்டும் மோட்சோபாயத்தை அனுஷ்டித்தும் பிரம்மானந்தத்தை அடையச் செய்ய வேண்டும். அதற்காக நீர் சம்பிரதாய விஷயமாகவும் பிரபத்தி சாஸ்திர விஷயமாகவும் கிளியராக தெளிவாக பல கிரந்தங்களை அருளி செய்வீராக என்று தெரிவித்தார். பகவத் ராமானுஜரின் அவதாரம் தான் வேதாந்த தேசிகன் இதில் தெளிவாக தெரிகிறது. ராமானுஜர் கட்டாட்சித்தார். ஏன்னா ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யத்தை எழுத வைத்து அந்த குரு பரம்பரையில் ஆள வந்தார் கட்டளைப்படி. அங்கே ஸ்ரீ சரஸ்வதி தேவியே அவருக்கு அனுகிரகித்த ஸ்ரீ ஹயக்ரீவனின் சங்கல்பம் இதற்கெல்லாம் மூலக்காரன். ஹயக்ரீவ விக்கிரகம் கொடுத்தார், மூர்த்தியை கொடுத்தார். ஹயக்ரீவ விஞ்ஞான மூர்த்தி அத்தியாத்ம விஞ்ஞானம் என்கிற ஆத்ம விஞ்ஞானம் ராமானுஜர் மூலம் வெளிவந்த அளவு வேறு யாராலும் வெளிவரவில்லை என்பதை இது குறிக்கிறது. ஞானம் பூர்ணமானால் அது விஞ்ஞானமாகிறது. இப்படி இதுக்கு ராமானுஜ தர்சனம்னு திருக்கோட்டியூர் நம்பிகள் பெயரிட்டார். இப்படி ஆச்சரியமாக ஹயக்ரீவன் அனுகிரகித்து அப்படி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதி அதே ஸ்ரீ ஹயக்ரீவன், அதுவும் கருடன் மந்திரத்தை அப்புள்ளார் உபதேசித்து அந்த கருட மந்திரத்தை சுவாமி சொல்லி அந்த கருடனே சாட்சாத்காரமாய் பிரத்யட்சமாகி ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்து அதை ஜபிக்கும்படி நியமித்தருளினார். ஒரு தேவத்தை மற்றொரு தேவதையின் மந்திரத்தை உபதேசிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது வராது. மனுஷர்களான ஆச்சாரியர்கள் மூலம் உபதேசிக்கப்பட்ட மந்திரங்களே அற்புதமான சாதனைகளை புரியும் போது கருடன் மாதிரி இருக்கிற தேவதையால் நித்தியசூரியால் உபதேசிக்கப்பட்ட மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டாம். அது ஸ்ரீ தேசிகனிடம் ஹயக்ரீவ பகவான் உடனே அனுகிரகித்து சாட்சாத்காரம் வந்து எப்படி ராமானுஜனை தேடி வந்த ஹயக்ரீவன் மறுபடி அங்கே கொடுத்தாரோ அதே மாதிரி மறுபடியும் அந்த தேவையை உணர்ந்து ஸ்ரீ தேசிகனிடம் பூர்ணமாக ஆவிர்பவித்தார் என்பது ஸ்ரீ ராமானுஜனுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் உள்ள உறவை உறுதிப்படுத்துகிறது. ரெண்டு பேருக்கும் அப்படி ஆச்சரியமான ஹயக்ரீவ கட்டாட்சம். அப்படி ஹயக்ரீவன் அப்படி வெளியிட்டு ஹயக்ரீவன் தன்னுடைய கட்டாட்சத்தினால், அதனால்தான் அவர் வெள்ளை பரிமுகர் தேசிகராய் உள்ளத்து எழுதியதை நாம் ஓலையிலிட்டு எழுதினோம்ன்றார் சுவாமி தேசிகன். அதுவும் எம்பெருமான் அந்திம திசையில் கலிபுருஷன் எம்பெருமானரை பார்த்து சொன்னானாம், கலியும் கெடும் என்ற பிரகாரம் இந்த உலகத்தை வைஷ்ணவமாக்கி விட்டீர், வைஷ்ணவ மயமாகிவிட்டது. இப்போ நான் உம்முடைய சம்பிரதாயத்தில் நுழையப் போகிறேன், என்ன செய்யப் போகிறேன் என்று கேட்டானான் கலிபுருஷன். பாஷ்யக்காரர் சொன்னாராம், சிரிச்சார், இது எம்பெருமானுடைய சம்பிரதாயம், ஆகையால் இதை அவனே ரட்சிப்பான் என்று சாதித்தார். எம்பெருமானாரின் சமீபத்திலேயே சில பேர் சர்வதர்மான் பரித்யஜ என்கிற கீதா வச்சனத்திற்கு
ஸ்வரூப தியாக பரமாக அர்த்தம் சொன்னார்கள். இதை கேட்டு வருத்தத்துடன் 2 காதுகளையும் பொத்திக்கொண்டு கலிப்புருஷன் நம்முடைய சம்பிரதாயத்திலும் புகுந்து விட்டான் என்று கூறினார். அவனுடைய சம்பிரதாயத்தை அவனே ரட்சிப்பான் என்கிற ஸ்ரீ பாஷ்யக்காருடைய வார்த்தையை சத்தியமாக்குவதற்காக எம்பெருமானாரை ஸ்ரீ தேசிக அவதாரம் செய்வித்து தாத்பரிய சந்திரிகை, அதிகரண சாராவளி, தத்துவமுக்த கலாபம் முதலிய கிரந்தங்களாலே இந்த சம்பிரதாயத்தின் மேல் எந்த விதமான ஆக்ஷேபமும் வராதபடி ரட்சணம் செய்தார். இப்படி பாஷ்யக்காரராலே காட்டி கொடுக்கப்பட்ட தர்சனமாகிற மார்க்கத்தை மீண்டும் மீட்டெடுக்க தானே சுவாமி தேசிகனாக அவதரித்தபடியால் ஸ்ரீ பாஷ்யக்காரரே தேசிகனாய் தோன்றியபடி என்றபடி இந்த அர்த்தத்தை சுவாமி குமாரர் நயனாச்சாரியார் ஸ்ரீ தேசிக கத்தியத்தில் சாதிக்கிறார். அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.